ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அதோட அசல் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 16,000 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி 15,000, ஆப்ஷன் சி 14,000, ஆப்ஷன் டி 20,000. இதில் வந்துட்டு எது கரெக்டான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா P into R by 100 the whole square into 3 plus R by 100 இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இதில் வந்துட்டு R is equal to 15 வச்சுக்கணும். கூட்டு வட்டியோட வித்தியாசம் அப்படின்றத போட்டுக்கணும். ஓகேவா, அதோட வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1134 is equal to P into அந்த ஃபார்முலா R by 100 the whole square 3 plus 15 by 100. ஓகே, இப்போ 1134 is equal to P of R ஓட வேல்யூ 15 divided by 100 the whole square 3 plus 15 by 100. ஓகேவா, அடுத்து வந்துட்டு என்னன்னா இப்போது 1134 is equal to P into 15 into 15 divided by 100 into 100. அடுத்து இந்த 3 இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணோன்னா 300 plus 15 divided by 100 is equal 1134 is equal to P into 15 into 15 divided by 100 into 100 into 315 by 100. இப்போது P தான் நமக்கு வேணும். ஸோ P is equal to இந்த கீழே இருக்கிறதெல்லாம் இந்த சைடு போயிடும். ஓகே, டிவைடில் இருக்கிறதெல்லாம் அங்கிட்டு போகும்போது மல்டிப்ளையாக மாறிடும். ஸோ 1134 into 100 into 100 into 100 divided by இந்த இது அப்படியே கீழே வந்துடும் 15 into 15 into 315. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா P is equal to 1134. ஸோ 123 divided by இது எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 70875. ஸோ இதையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு 16,000.